Hi guys, this is Surya from Very Trading. இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருந்துச்சு அண்ட் இன்னைக்கு டிஸ்கார்ட் அப்டேட் நம்ம ஏதாச்சும் என்ட்ரி எடுத்துருமான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர்நூன் 2:30க்கு ஒரு என்ட்ரி செட்டப் இருந்துச்சு, அதை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். கோல்டு பை என்ட்ரி செட்டப் சி 1 minute கன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரை லாங் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் அண்ட் டார்கெட். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 2:30க்கு கொடுத்த அப்டேட். அது இன்னைக்கு டேட் பார்த்துக்கோங்க 16 Feb. ஓகேங்களா? என்ன ப்ரோ இந்த என்ட்ரி செட்டப் நீங்க கொடுத்துருக்கீங்க, பட் இது ஒர்க் ஆயிருக்கா கேட்டீங்கன்னா, அடுத்த இமேஜை பாருங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு நமக்கு இந்த ஆர்டர் பிளாக்ல வந்துட்டு மார்க்கெட் ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு லாங் புஷ் பண்றது தான் நம்ம ஆக்சுவல் பிளானா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம எடுக்கிறது எல்லாமே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி தான். நம்ம வந்து அக்ரெசிவ் என்ட்ரி எடுக்கிறது இல்ல. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண பார்த்தேன், இந்த பிளாக்கு வெயிட் பண்ணிருந்தேன். அந்த லோ எடுத்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்ம லாங் புஷ் பண்ணலாம் வெயிட் பண்ணிருந்தேன். பட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான் பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் கொடுத்த அப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் அங்கேருந்து அப்படியே ஸ்னேப் போயிட்டா நமக்கு இந்த இடத்துல பார்த்தா என்ட்ரி கிடைக்கவே இல்லை. ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துருந்தேன். அண்ட் நல்ல மொமெண்டம் கொடுத்துருந்தா ஒரு 3 கேண்டில்லே ஒரு நல்ல ஸ்னைப் இருந்துச்சு. பட் நமக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்காதனால நம்ம இந்த என்ட்ரி எடுக்கவே இல்லை. ஸோ செகண்ட் என்ட்ரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, செகண்ட் என்ட்ரி இருந்துச்சு. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கோல்டு இது எத்தனை மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3:05 ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு திரும்ப நான் செகண்ட் என்ட்ரி போட்டிருக்கேன். நான் ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி பார்த்துருந்தேன். ஸோ நான் அந்த ஆர்டர் ஃப்ளோ என்ட்ரி தான் இங்க அப்டேட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தா ரீசெண்டா இருக்க ஓபில ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் பாருங்க. அந்த கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க சொல்லியிருந்தேன். அதாவது கோல்டு ஆர்டர் ஃப்ளோ பை என்ட்ரி செட்டப் சி 1 மினிட் கன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரை லாங் ஸ்ட்ரிக்ட் எஸ்எல் அண்ட் டார்கெட். ஓகேங்களா? சரி, ஓகே. இங்க வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து அவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அது ரியல் சார்ட்லயே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்தது. ஸோ இதுதான் நமக்கு வந்து எஸ்எம்எஸ் கொடுத்த பிளேஸு. ஸோ இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தேன்ல 1 மினிட் சோச்சு பார்த்து நான் லாங் புஷ் பண்றதுனால ஸோ அது இந்த இடம் தான் அது. பட் மார்க்கெட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது நடக்கவே இல்ல. ஸோ செகண்ட் என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 15 மினிட்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிருந்தான். ஓகேங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணிருந்தான். நான் என்ன பண்ணியிருந்தேன், ரீசெண்டா கோபில ஒரு லாங் புஷ் பண்ணலாம். மார்க்கெட் கரெக்ட்டா அந்த ஆர்டர் பிளாக் வந்தான், ட்ரிகர் பண்ணான். ஒரு 1 மினிட் கன்ஃபர்மேஷன் நம்ம சொன்ன மாரி குடுத்தான். பாருங்களேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹை பிகாஸ் இங்க ஒரு பிஓஎஸ் இருக்கு. அதனால நான் இத மார்க் பண்ணிக்கிறேன். பிஓஎஸ் அண்ட் இந்த லோ பிகாஸ் இங்க சோர்ச் குடுத்திருக்கு. ஸோ எஸ்எம்சி கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு சோர்ச்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் சோர்ச் குடுத்த பிளாக் எதுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான். ஓகே. இங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். என்ன ப்ரோ சோர்ச் குடுத்த பிளாக் இங்க இருக்கு. என்ட்ரி இங்க எடுத்திருப்பீங்க. பட் எஸ்எல் வந்து இவன் ஸ்வீப் பண்ணியிருக்கானா ப்ரோ? எப்படி ப்ரோ இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா சொல்றேன். ஒரு ப்ரோ டிப்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் வந்து இங்க எஸ்எல் அடிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ்எல் அடிச்சிருக்கு. அதுதான் கரெக்ட். ஓகேங்களா? ஏன் ப்ரோ க்ளோஸ் பண்ணவே இல்ல கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து எஸ்எல் அடிச்சிருக்கு. ஆனா நீங்க 5 மினிட் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5 மினிட்ல ஒரு பிஓஎஸ்ஸே கிடையாது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு ஒரு பிளைனான ஒரு கேண்டில் தான் இருக்கு. இந்த ப்ளூ கலர் கேண்டில் பாருங்க. அதோட ஹை இங்க இருக்கு. ஸோ இந்த ப்ளூ கலர் கேண்டலோட லோ இங்க இருக்கு. இங்க இந்த ப்ரீவியஸா இருக்க கேண்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ஓவர் கம் பண்ணி ஒரே ஒரு கேண்டில் சிங்கிள் கேண்டிலா இருக்கு. ஓகேங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட் வந்து கீழ வந்து நீங்க சொல்ற ஸ்வீப் வந்து நமக்கு எந்த டைம் ஃப்ரேம்லயும் ஒரு பிஓஎஸ் கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம ஹை டைம் ஃப்ரேம் ஓகேங்களா? இப்போ 1 மினிட்ல பார்த்தா நமக்கு இது ஒரு பிஓஎஸ்ங்களா? இப்படி போயிட்டு ஆர் ஸ்வீப் ஆர் சம்திங் பிஓஎஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல 5 மினிட்ல இருந்தா மட்டும் தான் இது வந்து லாஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் இது வந்து 5 மினிட்ல கிடையாது. இது என்ன டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, ஏதோ லோ டைம் ஃப்ரேம் தான் இருக்கு. ஸோ லோ டைம் ஃப்ரேம்ல ஸ்வீப் ஆகுறது தான் காமன் தான். அப்ப நம்ம எஸ்எல் எங்க ப்ரோ வைக்கணும்னா, என்ட்ரி இங்க எடுத்துட்டு, எஸ்எல் பார்த்தீங்கன்னா, இந்த லோ. ஏன்னா ஓவரால் லோ வச்சுட்டு, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 1:2 சம்திங் குடுத்திருந்தான். இந்த என்ட்ரி செட்டப்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எடுத்த ட்ரேட் எக்ஸ்ப்ளனேஷன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஜோன்ல தான் இன்னும் ஸ்டில் இருக்கா. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் குடுக்கவே இல்ல. ஓகேங்களா? நீங்க 15 மினிட் பார்த்தா தெரியும். மார்க்கெட் இப்ப கரண்ட்டா 15 மினிட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். லாஸ்ட் வீக் ஓகேங்களா? இந்த ஃபால் இருக்குல்ல, இங்க இந்த ஃபால். ஸோ இந்த ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ரிகவர் ஆகவே இல்ல. மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஒரு ஜோன்லயே தான் இருக்கான். ஒரு பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா?
பட் ஆனா மார்க்கெட் வந்து ஜோன்லேருந்து வெளியே வந்தா ஒரு நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் நம்மளால பெருசா எந்த என்ட்ரி எடுக்க முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு ஜோன்ல மாட்டிட்டு இருக்கு. கரெக்ட்டா சொல்லணும்னா ஒரு ஜோன்ல இருக்கு. மார்க்கெட் வந்து ஹை டைம் ஃப்ரேமாவே நீங்க பாருங்களேன். எக்ஸாம்பிள் நீங்க 1 ஹவர் போய் பாருங்க. மார்க்கெட் நீங்க பாருங்க 1 ஹவர்ல ஒரு எஸ்எம்எஸ் குடுத்துருக்கேன்னா, 4 ஹவர்ல நமக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல வந்து ஒரு பை ட்ரெண்ட் தான் இருக்கு. 4 ஹவர்ல நமக்கு செல் கிடையாது. ஓகேங்களா? 4 ஹவர்ல நம்ம லாங்ல தான் இருக்கும். பட் 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு செல் சைடு இருக்கு. எப்ப ப்ரோ நமக்கு ஒரு நல்ல மொமெண்டம் குடுப்பான்? நம்ம லாங் போனோம்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணா மட்டும் தான் நம்மளால நல்ல ஒரு லாங் எதிர்பார்க்கவே முடியும். ஓகேங்களா? இல்ல அது வரைக்கும் நம்மளால வந்து லாங் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் 1 ஹவர்ல செல் இருக்கு. மார்க்கெட் 15 மினிட் ஸ்ட்ரக்சர் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ 15 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றதுனால, மார்க்கெட் வந்து மேலயும் கீழயும் போயிட்டு அரைச்சுட்டே தான் இருக்கான். பெருசா நமக்கு மொமெண்டம் குடுக்கவே இல்ல. நம்ம 50 மினிட்டா பார்த்தா நமக்கு ஒரு மொமெண்டம். நல்ல மொமெண்டம் தான். ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட குடுத்துருக்கான். 50 மினிட்டா பார்த்தா ஓகே. பட் இதுவே நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தா, நமக்கு வந்து ஒரு மொமெண்டமே கிடையாது. பிகாஸ் நமக்கு ஸ்ட்ரக்சரே வந்து ஸ்டில் 1 ஹவர்ல கிரியேட் ஆகவே இல்ல. 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேண்டில் இந்த சிங்கிள் கேண்டில் இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஹை நான் மார்க் பண்றேன். சேம் அதே பிளாக் கலர் கேண்டிலோட லோ மார்க் பண்றேன். ஸோ நான் 1 ஹவர்ல ஏன் ப்ரோ நீங்க மொமெண்டம் இல்லன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாருங்களேன். அந்த ஒரு கேண்டில் 12 Feb 26, 21:30 கேண்டிலோட ஒரு கேண்டிலோட வேல்யூ எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் அதுக்கப்புறம் மூவ் பண்ணி கூட பெருசா வந்து இந்த சிங்கிள் கேண்டில் கொடுத்த மொமெண்டம் கூட இத்தனை 1 ஹவர் கேண்டில் சேர்ந்து குடுக்கவே இல்ல நமக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன் 50 மினிட்டா பார்த்தா நமக்கு ஒரு மொமெண்டம் குடுத்திருக்கு. ஒரு மூவ் பண்ணியிருக்கான் மார்க்கெட். பட் 1 ஹவர்ல பார்த்தா நமக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த ஹை இருக்குல்ல. ஸோ இதுதான் இப்ப 1 ஹவர்ல நமக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் மேஜர் ஹை. ஸோ மார்க்கெட் இந்த ஹை பிரேக் பண்ணா ஒரு நல்ல ரேலி எதிர்பார்க்கலாம். பட் அத பிரேக் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, இது சப்ளை இருக்கு. ஸோ இந்த சப்ளை வேணும். பிரேக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் லிக்விடிட்டி இருக்கு. அண்ட் அவன் பை சைட் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். செல் சைட் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எத எடுக்க போறான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. பிகாஸ் இந்த வாரம் நியூஸும் கூட அதிகமா இருக்கு பாருங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் நியூஸ் இருக்கு. ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவான்னு தெரியல. ஸோ இங்க பாருங்களேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, யுஎஸோட நியூஸு. ஸோ இந்த நியூஸ் வர வர மார்க்கெட்டும் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் லிக்விடிட்டி கிரியேட் பண்ணான்னு தெரியல. ஏன்னா, ஏதாச்சும் ஒரு சைட் மார்க்கெட் லிக்விடிட்டி எடுத்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா மூவ் பண்ண போறோம்னா எடுத்து தான் மூவ் பண்ணி ஆகணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட கோல்டு வியூ. அண்ட் நாளைக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? நாளைக்கோட வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு சொல்றேன். ஸோ 4 ஹவர்ல ஸ்டில் நமக்கு லாங்கா தான் இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஒரு ஒரு மேஜர் லோ இருக்கு. ஸோ நமக்கு ஒரு மேஜர் லோ இருக்கு இங்க. ஸோ மார்க்கெட் இந்த லோ பிரேக் பண்ணா தான் நம்ம செல் ட்ரை பண்ண முடியும். ஸோ செல்லுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு கிடையாது. ஓகேங்களா? ஒருவேளை செல் பண்ணணும்னா, நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். அதுவும் ஸ்ட்ராங்கா வேணும். அதுவும் 4 ஹவர்ல போயிட்டு இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்தா, நம்ம செல் பண்ணலாமே தவிர, மத்தபடி நமக்கு செல்லிங்க்கு வாய்ப்பே கிடையாது. இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஒரு நல்ல ரேலி போயிட்டு, ஒரு நல்ல ஃபால் ஆயிட்டு, மார்க்கெட் ஒரு ஒரு பேஸ் மாரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஜோன்லயே தான் இருக்கு. பெருசா நமக்கு மொமெண்டமே குடுக்கல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன மொமெண்டம் குடுக்க போறான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லருந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க டிஎம் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிடெட் ஸ்லாட்ஸ் ஒன்லி அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுப்பீங்க பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சில பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். பிளஸ் ஸ்விங் செட்டப்ஸ் உங்களுக்கு டிஃபால்ட்டா வந்துரும். நான் வந்து ஏதாச்சும் ஸ்விங் செட்டப்ஸ் அனலைஸ் பண்ணி அப்டேட் பண்றேன்னா, உங்களுக்கு டிஸ்கார்ட்ல அப்டேட் பண்றேன். உங்களுக்கு டிஸ்கார்ட்ல லைஃப் டைம் ஆக்சஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? அண்ட் டிஸ்கார்ட்ல என்னோட நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணிடுவேன். இங்கேருந்து பை ஆக போகுது, இங்கேருந்து செல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ண பார்த்தா, நீங்க அதுல இருந்து நாலேட்ஜ் வந்து நல்லா கெயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் எங்க எடுக்க போறேன், ஏன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டடா இருக்கவங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.